நம்ம மல்லிய யார் என்ன நெனச்சாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம மல்லிய வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெண்பாவோட கதையும் முடிஞ்சது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாருமே ஹாப்பியா இருந்துட்டுருக்காங்க. ஆனா இப்போ கடைசி கட்டமா வந்து உண்மையிலே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி பத்ரகாளி மாரி வந்து இப்போ அந்த ரவுடிங்க முன்னாடி வந்து ஆடுறாங்க. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த அதாவது நம்ம மல்லி கூட ஒரு லேடி வந்துட்டுருந்தாங்க இல்லையா? அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே புடிச்சு குடுக்கணும். நம்ம போகக்கூடிய இடம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா கடைசியில வந்து நம்ம மல்லிய வந்து இப்படி புடிச்சுருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அந்த லேடி பேசுனதெல்லாம் கேட்டு உண்மையிலேயே மல்லி வந்து உண்மையிலேயே வெண்பாவ நம்ம காப்பாத்திற போறோம். வெண்பாவ போய் பாத்துற போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வெண்பாவ இப்போ போயிட்டு பார்க்குறாங்க. அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அதே சமயத்தில மல்லியால காப்பாத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்டின்னு கூட கொஞ்சம் கூட புரியல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லிய வந்து உள்ள கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ வெண்பாவ குடுத்துற சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி பணம் குடுக்குறோம். எவ்வளோ பணம் வேணாலும் குடுக்குறோம். வெண்பாவ வந்து ரிட்டர்ன் குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்தில உன்ன அதாவது உன் பொண்ண உன்கிட்ட ஒப்படைக்கிறதா? உன்ன காப்பாத்துறதுக்கே இங்க யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ கூட்டிட்டு போன அந்த லேடியே வந்து வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அத கேட்கும்போது உண்மையிலேயே மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "என்ன சொல்றீங்கக்கா? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அவங்க தான் அப்படி பேசுறாங்க அப்படின்னா, நீங்க ஏன் வந்து இவ்ளோ டெரரா பேசுறீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, "ஏய் மல்லி என்ன நெனச்சிட்டு இருக்க நீயி? நாங்க குழந்தைய கடத்துவோமா? அந்த குழந்தைய விக்கிறதுக்காக ட்ரை பண்ணா, நீங்க என்னடான்னா வந்து நான் பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கூட்டிட்டு போயிடுவீங்கன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அதுவும் இல்லாம வேற எந்த குழந்தைய வேணாலும் விட்டுருவோம். ஆனா உன் குழந்தையையும் அதே மாதிரி உன்னையும் விட போறது கிடையாது. நாங்க வந்து உன்ன கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் உன் வெண்பாவ உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி நெனைக்கிறியா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ நாங்க வந்ததுக்கான முக்கியமான ரீசனே, அதாவது உன்ன வந்து இங்க தூக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வந்துச்சு. அதாவது உன்ன தூக்குனா ரூ. 1,00,00,000 குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உன்ன ட்ராப் பண்ணி இப்ப புடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏதோ ஒரு மிகப்பெரிய மலைய சரிச்ச மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த விஷயத்த எதிர்பார்க்கவே முடியல. அதுவும் இல்லாம மல்லிக்கு செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருது. பயங்கர கோவத்தோட அந்த லேடிய போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. "உன்ன நம்பி தானே நான் வந்தேன். அதாவது என் பொண்ண காப்பாத்தி குடுப்பேன் அப்படிங்கிற மாரி என்னென்னமோ சொன்ன. எல்லாமே நடிப்பா. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உன்ன நான் கொல்ல போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம உண்மையிலேயே அவ்ளோ ஷாக்கோட தான் மல்லி இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மல்லி என்னதான் அந்த கலாவதியையும், அதே மாரி இப்ப கூட்டிட்டு போன அந்த லேடியையும் அடிச்சு வெளுத்து கட்டினாலுமே கூட, இப்போ மல்லியால இங்கேருந்து தப்பிக்க முடியாது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. என்னடா இது மல்லி வந்து இவ்வளோ சீக்கிரம் வெண்பா கிட்ட போயிட்டாங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நல்லது நடக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நெனச்சோம். ஆனா கடைசியில மல்லிக்கு இப்படி ஆப்பா அமையும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி இப்போ மல்லி இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட சண்ட போடுறாங்க. ஆனா கடைசியில மல்லி அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்னடா இது மல்லி மாட்டிக்கிறாங்களே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெனச்சா, ஆனா கடைசியில வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம வெண்பாவுக்கு தெம்பு அதிகமாக ஆரம்பிச்சுருச்சு. உண்மையிலேயே வெண்பா ரொம்ப தெம்பா இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து மல்லியம்மா என்ன காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த இவ்வளோ நேரமா வந்து இந்த வெண்பா இருந்துட்டு, மல்லி அம்மா கிட்ட போகணும். என்ன மல்லி அம்மா கிட்ட கூட்டு போங்க. வர்றவங்க கிட்டலாம் வந்து அங்கிள் என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என் மல்லி அம்மா கிட்ட ஒப்படைச்சுருங்க. அப்படிங்கிற மாரி வெண்பா கேட்டுட்டுருந்தாங்க. இப்போ மல்லி அம்மாவையும் கடத்தி அதே இடத்துல கட்டி போட்டு வச்சுறாங்க. அந்த ஒரு சமயத்தில நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல வந்து இந்த கலாவதிலாம் கேட்கும்போது, அதாவது என் மல்லி அம்மாவ பத்தி உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கீங்க. என் மல்லி அம்மாவ வந்து கடத்தி கொண்டு வந்து நான் இருக்கக்கூடிய இடத்துலயே வச்சீங்க பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கண்டிப்பா வந்து இந்த தப்புக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். என் மல்லி அம்மாவ முதல்ல எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? உங்க கும்பல் அதாவது மொத்தமா நீங்க வந்து அழிய போறீங்க. இவ்வளோ நாள் வந்து ஏதோ சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கடத்தி, வித்துக்கிட்டு, சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து நீங்க ஜெயில்ல களி தின்ன போறீங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வெண்பா பவர்ஃபுல்லான டயலாக் எல்லாத்தையுமே விட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இது வெண்பாவுக்கு என்னாச்சு? மூளை கீழ கிளம்பி போயிடுச்சா? அதாவது கீழ எது விழுந்ததுல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா வெண்பா உண்மையிலேயே இவ்ளோ வந்து ஒரு டெரரா பேசுவாங்க. அடுத்ததா மல்லிய வந்து இவ்ளோ வந்து
ஏற்றி வச்சு பேசுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அள்ளு விட்டுருக்கு. அதாவது இங்கே பில்டப் பண்ண வந்து ஒரு பக்கம் வந்து மல்லி அப்படியே கெத்தா உட்கார்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ரவுடிங்க எல்லாருமே வந்து மல்லியை பார்த்து அப்படியே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் என்ன நீ வந்து பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்க, மல்லியால் என்ன பண்ண முடியும், உன் அம்மாவே வந்து கடத்தி கட்டி போட்டு வச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிறது தான் நடக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு 10,000 பெட் வைக்கிறேன், என் அப்பா கிட்ட என் டாடா கிட்ட வாங்கி தரேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, நீங்கள் எல்லாருமே கூண்டோட ஜெயிலுக்கு போக போகிறீங்க. அதுவும் இல்லாமல் என் மல்லியம்மா சாதாரணமானவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் என் மல்லியம்மா வந்து செய்ய போகிற சம்பவம் இனிமேல் சிறப்பாக இருக்க போகுது. கண்டிப்பாக மல்லியம்மா என்னை காப்பாற்றுவாங்க. என்னை மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இன்னும் 10 குழந்தைங்களையும் காப்பாற்றுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இனிமேல் யார் நினச்சாலுமே அந்த ஒரு விஷயத்தை தடுக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்கக்கிட்டையும் இந்த மாதிரி பசங்களா எதுக்காகடா அழுறீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், என் மல்லியம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமேல் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்த்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம வெண்பா வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டதும் பசங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட விஷயம் நடந்து நம்ம மல்லி மாஸ்க் காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.